Hello students, welcome back. Entrance exam series la நம்ம next end exams பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா NEET அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படினா எந்த இன்ஸ்டிடியூட்ல நமக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும், என்ன ப்ரோகிராம்ஸ்லாம் நம்மளால படிக்க முடியும், இந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, இது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன, அதோட क्वेश्चन பேட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2022 ல NEET and JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி NEET JEE ல 50 days free live crash course for mathematics and biologyக்கு 2 months free live crash course கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த free live crash courseல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா நம்மளோட சிட்டி NEET JEE ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல பேட்சஸ் அப்படினு காட்டும். இந்த பேட்சஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க ஒரு ப்ளஸ் ஐகான் காட்டும். இந்த ப்ளஸ் ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா enter the batch code அப்படினு சொல்லி கேட்கும். நீங்க மேத்தமேட்டிக்ஸ்க்கான free live crash courseல ஜாயின் பண்ணனும் அப்படினா batch code அப்படிங்கற இடத்துல இந்த batch code என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படினா request சென்ட் ஆகும். அந்த ரெக்வெஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படினா நீங்க 50 days free live crash course for mathematicsல ஜாயின் பண்ணிடுவீங்க. இல்ல நான் பயாலஜில ஜாயின் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா bio 30 அப்படினு சொல்லிட்டு batch code என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படினா request சென்ட் ஆகும். அந்த ரெக்வெஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படினா நீங்க 2 months free live crash courseல ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி 2023 ல NEET and JEE எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம 1 year கோர்ஸ் ஒன்னு பிளான் பண்ணிருக்கோம். இந்த 1 year கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம Telegram சேனல்ல தான் நம்ம தர போறோம். நீங்க இன்னும் Telegram சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய Telegram சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி Telegram சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் NEST அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டெகிரேட்டட் MSc ப்ரோக்ராம், அதாவது 12th முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பயாலஜிலையோ இல்லை கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ், ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் integrated MSc programs நம்ம படிப்போம். ஸோ certain durations நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு certain period நம்ம வந்து இன்ஸ்டியூட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியாக MSc ப்ரோக்ராம் இன் பயாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஃபிசிக்ஸ், ஸோ 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா MSc டிகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நைசர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரிஷா மாநிலத்தில் இருக்குது. அண்ட் செகண்ட் ரெண்டு, ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எங்கே படிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் இப்போ தரேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நைசர்ஸில் படிப்போம். ஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஃபார் எக்ஸலன்சி இன் பேசிக் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டில் MSc ப்ரோக்ராம்க்கான அட்மிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா NEST எக்ஸாமோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? நைசர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NEST எக்ஸாமோட ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? அந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா MSc ப்ரோக்ராம் இந்த 2 இன்ஸ்டியூட்ஸ்லையும் நம்ம படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் படித்து நல்ல ஒரு ஹை பொசிஷன்ஸ், நல்ல ஹை ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 60,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் கண்டிப்பாக நான் PhD ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா PhDs பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லையும் சரி, அப்ராட் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே படித்தவங்க எல்லாமே அந்த இன்ஸ்டியூட்ஸில் வந்து PhDs பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 கேட்டகரியிலும் இல்லை, நான் வந்து இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸில் நான் MSc படிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி அப்ளை பண்ணி எழுதிட்டீங்க, MSc முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்க் நடத்தக்கூடிய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைசர் ஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. ஓகேங்களா? ஸோ ஆர் CEBS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MSc ப்ரோக்ராம் படித்து முடித்தவங்க. ஓகேவா? செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான இன்ஸ்டியூட்ஸில் படித்து MSc ப்ரோக்ராம் படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே ஜாப் இப்போ தேவைப்படுது. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட்ஸ் பற்றி தெரியுது, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸ் பற்றி தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு
அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே நினைக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்க்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவங்க 2 பேருக்கும் எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நார்மல் இன்ஸ்டியூட்ஸில் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவும் அவங்க கிளியர் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கில் சயின்ஸ் டீம் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் நைசர் இல்லை சென்டர் ஃபார் எக்ஸலன்சி இன் பேசிக் சயின்ஸில் படித்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக சயின்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் நான் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12th எக்ஸாம்ஸ் நம்ம முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 12th எக்ஸாம்ஸ் 2022ல் எழுத போகிறவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். 2021ல் ஆல்ரெடி எழுதி முடித்தவங்களும் எழுதலாம். 2020ல் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிங்க இல்லையா? ஸோ இந்த 2 பர்டிகுலர் இயரில் ஆல்ரெடி 12th கம்ப்ளீட் பண்ணவங்களும் எழுத முடியும். அண்ட் 2022ல் எக்ஸாம் எழுத போகிறவங்களும் அப்ளை பண்ணலாம். செகண்ட் கண்டிஷன்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்கு இல்லையா? ஸோ அந்த 4 ஸ்ட்ரீமில் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 60% இருக்கணும். ஓகேங்களா? சயின்ஸ் ஸ்ட்ரீம் சப்ஜெக்ட்ஸில் அட்லீஸ்ட் அவங்க 60%க்கு மேலே மார்க்ஸ் எடுத்திருந்தா அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அண்ட் எஸ்சி, எஸ்டி அண்ட் டிவியன்ஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸில் சர்டன் டிசபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்களும் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 55% மார்க்ஸ் சயின்ஸ் டீமில் மட்டும் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேவா? தேர்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா born on or after August 1, 2002, அதாவது 2002ல் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு பிறந்திருக்கணும். ஆர் ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான், அதாவது இந்த 3 கண்டிஷனையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் NEST எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எந்த சிலபஸை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும், எந்த சிலபஸ் இவங்க ஃபாலோ பண்ணி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா NCERT புக்ஸ் வித் சயின்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய NCERT புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே NEST எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதோட கொஷின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஸோ கொஷின் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் 4 பார்ட்ஸாக இருக்குது. ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 4 பார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்லையும் 50 மார்க்ஸ்க்கு நம்மளை கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 50 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம். எவ்வளோ நேரத்தில் எழுதணும்னு பார்த்திங்க அப்படின்னா 3.5 hours, அதாவது 3 hours 30 minutes நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்டையும் நான் எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு பார்ட் நான் வந்து ரொம்ப கேவலமாக எழுதியிருக்கேன். ஆர் ஒரு கொஷின் கூட நான் அட்டன் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினச்சா அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட மெரிட் லிஸ்ட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பெஸ்ட் ஆஃப் 3 ஸ்கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட் ஆஃப் 3 ஸ்கோர்ஸ், அதாவது 4 சப்ஜெக்ட்ஸில் எதில் வந்து நீங்கள் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த 3 பார்ட் மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணிட்டேன், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமாக வராது, நான் அதில் ஒரு கொஷின் கூட அட்டன் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாம்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? எஸ், அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட மெரிட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது பெஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 50 நான் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 150 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸை வச்சு தான் பேஸ் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இல்லை நான் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் ஹை மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 3 மார்க்ஸை மட்டும் எடுத்து அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பெஸ்ட் ஆஃப் 4 பார்ட்ஸில் பெஸ்ட் ஆஃப் 3 செலக்ட் பண்ணி அதோட பெஸ்ட் மார்க்ஸ் எடுத்து தான் அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இதில் ஒரு சப்ஜெக்ட்ஸ் தெரியாது அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ கொஷின் பேட்டர்ன்ஸ் பற்றியும் நம்ம பார்த்தாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 257 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்டெகிரேட்டட் MSc ப்ரோக்ராம்ஸில் 257 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 257 சீட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸில் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நைசரில் பார்த்தீங்க அப்படின்னா 200 சீட்ஸ் இருக்குது. நைசரில் மட்டும் 200 சீட்ஸ் இருக்குது. கேட்டகரி வைஸாக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி CEBS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் எக்ஸலன்சி இன் பேசிக் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 57 சீட்ஸ் இருக்குது. ஓகே? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இந்த NEST எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன் டேட் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. Feb 21லேருந்தே
போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ February 21லேருந்தே இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா May 18 மிட் நைட், அதாவது 12 AM இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். May 18 12 AM முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா June 16 அண்ட் எக்ஸாமினேஷன் June 18 இருக்கும். ரிசல்ட்ஸ் July 15 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தாச்சு. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 1200 ரூபா, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அல்லது SC ST அதாவது மேல் கேண்டிடேட் ஜென்ரலில் மேல் அண்ட் ஓபிசியில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? SC ST திவ்யஜன் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது? ஓகேவா? இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எந்த பிளேஸில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் டெஸ்ட் சென்டர்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஸோ இந்த மொத்தம் 6 இடம் இருக்குது. ஸோ இந்த 6 பிளேசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டேட்ஸ் 5 சென்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். 5 சென்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கடைசியாக அவங்க ஒரு சென்டர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்டர்ஸில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 5 ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அந்த 6 பிளேஸில் ஏதாவது 5 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இல்லை எனக்கு பக்கத்து ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப நெய்பரிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்டில் எங்கெங்கே சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டர்ஸில் நீங்கள் டோட்டலாக 5 பிளேசஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த 5லேருந்து கடைசியாக உங்களுக்கு ஒரே ஒரு சென்டர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா NESTexams.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ், அதாவது நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் தான் இருக்குது. அண்ட் சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் திருப்பி PDF-ஆக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எதுக்கான சிலபஸ் NERST 2022க்கான சிலபஸ் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணவங்க ஆல்ரெடி கிளிக் பண்ணி லாகின் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்றவங்க இதை கிளிக் பண்ணலாம். இல்லை நான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ் அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டோட க்ளீன் விஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்ச்சரிங் டேலண்ட் அண்ட் ப்ரொமோட்டிங் எக்ஸலன்சி. ஸோ யாருக்கு டேலண்ட் அதிகமாக இருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயனோட இந்த இன்ஸ்டியூட் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.